அவருடைய பவர் என்னன்னே யாருக்குமே தெரியாது. இவ்வளோ பெரிய வல்லமை, இவ்வளோ பெரிய க்ரௌடை வச்சுட்டு இவர் இப்படி ஒரு பாதையை செலக்ட் பண்ணிட்டாருன்னு இதே குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு லட்சக்கணக்கான மனுஷங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு தோல்வியின் பாதையை தெரிந்து கொண்டார். இயேசு தோல்வியின் பாதையை தெரிந்து கொண்டார். ஆனா உண்மையிலேயே முடிவில் என்ன அப்படின்னு சொன்னா, என் இயேசு வெற்றி சிறந்தார். என் இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை, ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற பாதை, ஒருவேளை நிறைய பேருடைய கண்களுக்கு இவங்க தோற்று தான் போகிறாங்க, இவங்க தோற்று தான் போகிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால கூட உங்களுக்கு சொல்லலாம், நீ தப்பானதை நீ சூஸ் பண்ணிட்ட, நீ எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியதானே. இப்போ கூட பாருங்க, கவர்மெண்ட்ல கூட அவருடைய கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தா அந்த சலுகைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. அது கிறிஸ்தவத்தில் ஜாதின்றது ஒன்று இல்லை, அதனால அந்த ஜாதிக்கான காரியங்களெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னெல்லாம் நிறைய பேர், இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியா நீ தப்பா சூஸ் பண்ணிட்ட, அதில் சூஸ் பண்ணிட்டேன்னா நீ எதுவுமே பண்ண முடியாது, வேலை கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ஜெயம் அவர்களுக்கு அல்ல. யாருக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். 2.5 லட்சம், அந்த 2.5 லட்சம் பேருடைய பார்வையும் உலகத்தினுடைய காரியத்துல தான் இருந்துச்சு. அப்படின்னா சுத்தி சுத்தி ஆண்டவர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், அந்த ஃபேமஸை தான் நினைச்சாங்க. ஆனா அவர் சகல ஜனங்களுக்கும் ராஜாதி ராஜாவாய் மாற போகிறார். ஆமென். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க தோற்று போயிருவீங்க, நீங்க விழுந்து போயிருவீங்க, நீங்க எழும்ப முடியாது, என்னென்னமோ நினைச்சாலும் உங்களுடைய ஓட்டத்தை துவங்க பண்ணினவர் கர்த்தர், ஆரம்பிக்க பண்ணினவர் கர்த்தர், இந்த பிள்ளையை கொடுத்தவர் கர்த்தர், இந்த குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்க கடந்து போகிற பாதை தோல்வி அல்ல, அதுல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, உலகத்தை ஜெயித்த ஜெய வீரர், சத்துருவை ஜெயித்த ஜெய வீரர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம தோற்று போவதே இல்லை. ரொம்ப அழகான வரிகள் பாருங்க. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளை கல் ஆயிற்று. நீங்க யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார்.